இந்த வீடியோவில் நம்ம என்ன ஷேர் பண்ணிக்க போகிறோம்னா, பிரதமர் நரேந்திர மோடி ஒரு மறுப்பு செய்தி வெளியிட்டிருக்காங்க. முஸ்லீம்களுக்கு எதிராக நான் இந்த மாதிரிலாம் பேசலைங்க, நான் சொன்னது இப்படிங்க, புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய மறுப்பு செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மறுப்பு செய்தியை முழுமையாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோவில் முதல்ல அட்ரஸ் பண்ண போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க மோடி அவர்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மறுப்பு செய்தியை பார்த்துட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுனதை பார்த்துட்டு பர்சனலாக நமக்கு தோன்ற சில விஷயங்களை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் இருக்க போகுது அது மட்டும்தான். ஸோ இதை நோக்கி தான் பயணிக்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய வேட்புமனுவை வாரணாசியில் தாக்கல் பண்ண பிறகு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் பிரதமர் நரேந்திர மோடி பதில் சொல்லியிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நோக்கி என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சுன்னா, முஸ்லீம்களோட வெறுப்பு அப்படிங்கிறது உச்சகட்டமாக இருக்குது, நீங்களே உங்களுடைய பேச்சுக்களை இப்படி பயன்படுத்துகிறீங்களே, இது ரொம்ப சரியா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி மறுப்பு செய்தி வெளியிட்டிருக்காங்க. நான் அப்படிலாம் எதுவும் பேசலைங்க, ரொம்ப தவறாக தான் எதுவும் பேசலை, என்னைய முஸ்லீம்களுக்கு எதிரானவனா சித்தரிக்க முயற்சி பண்ணுறாங்க. இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க, 2002 இதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் தொடர்ச்சியாக நிராகரிச்சுட்டு இருக்காங்க. முஸ்லீம்களோட ஆதரவு எனக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஊடுருவற்காரர்கள் அப்படிங்கிறதான் சொன்னேனே தவிர முஸ்லீம்கள் அப்படிங்கிற வார்த்தையை நான் ராஜஸ்தானில் பேசும்போது பயன்படுத்தலை. இந்துக்களோட சொத்தை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு நான் சொல்லலை. அதிகமாக பிள்ளை பெற்றுக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லி நான் முஸ்லீம்களை சொல்லலை. அதிகமாக பிள்ளைகள் முஸ்லீம்களும் பெற்றுக்கிறாங்க, இந்துக்களும் பெற்றுக்கிறாங்க, வேறு சில மதத்தவர்களும் பெற்றுக்கிறாங்க. அதிகமாக பிள்ளை பெற்றுக்கக்கூடியவர்களை தான் நான் சொல்கிறேன். அதாவது இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தட்ட இருக்கக்கூடிய சொத்தை எடுத்து அதிகமாக குழந்தை குட்டியை எதற்காண்டி பெற்றுக்கிறோன்னே ஒரு நாலேஜ் இல்லாமல், போதுமான கல்வி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்காம, நல்ல சுகாதாரத்தை கொடுக்காம, ஒரு மனித வாழ்க்கையை சரியாக ஹேண்டில் பண்ணப்படாத ஒரு குடும்பத்துக்கு நல்லா சம்பாதிச்சு வெல் செட்டிலாக இருக்கக்கூடிய ஒருத்தரோட சொத்தை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் தான் நான் சொன்னேன். உங்களால் 10 பிள்ளையை மெயின்டைன் பண்ண முடியும்னா நீங்கள் 10 பிள்ளை கூட பெற்றுங்க, எந்த தவறும் கிடையாது. உங்களால் ஒரு பிள்ளையை மெயின்டைன் பண்ண முடியும்னா ஒரு பிள்ளையை பெற்றுக்கங்க. எவ்வளவு பிள்ளைகளை உங்களால் தற்காத்துக்க முடியும், பாதுகாக்க முடியுமோ அவ்வளவு பிள்ளைகளை பெற்றுக்கங்கன்னு சொல்லி அதிகமாக பிள்ளை பெற்றுக்கக்கூடிய ஒரு நபர்களை மட்டும்தான் நான் சொன்னேன் தவிர முஸ்லீம்களை நான் சொல்லலை, இந்துக்களை நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு கிராமத்தில் 200 வீடு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கிராமத்தில் 60 லட்சம் இந்தியர்கள் இருக்காங்கன்னா 60 லட்சம் இந்தியர்களுக்கும் அந்த 200 வீடை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அரசு செயல்படும். இதன் பேர் தான் மதசார்பின்மை, இதன் பேர் தான் சமூக நீதி அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்து முஸ்லீம் பிரச்சனையை வச்சு நான் அரசியல் பண்ண ஆரம்பிச்சேன்னா பொது வாழ்க்கைக்கு நான் தகுதியானவன் கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் பண்ண பிறகு அந்த நாளிதழுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இப்படிப்பட்ட பேட்டிகளை கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு விழுகுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க கேட்டாங்க. அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறாருன்னா, நாட்டு மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் பிரதமர் நரேந்திர மோடி முஸ்லீம்கள் பற்றிய சில விஷயங்களை பேசி, அதாவது இந்த செய்தி வெளியான பிறகு நான் ஊடுருவற்காரர்கள், அதிக பிள்ளை பெற்றுக்க கொண்டவங்க அப்படிங்கிறத நான் பேசினேன் தவிர அது முஸ்லீம்கள் சொல்லி அந்த விஷயம் திருச்சி வெளியாகும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுன்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அதிர்ச்சியானதாகவும் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக பிரதமர் நரேந்திர மோடி இவ்வளோ தான் அந்த பேட்டியில் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாச்சா, இப்போ நம்ம பேச ஆரம்பிப்போம். நம்புற மாதிரியா இருக்குது, மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். முதல் தேர்தல் நடக்குது, முதல் கட்ட தேர்தல் நடக்குது. பிரதமர் நரேந்திர மோடி கச்சத்தீவு இந்த மாதிரி சில விஷயங்களை பேசுபொருளாக உருவாக்குனார், பெரிய லெவலில் பேசினாங்க. பிஜேபியோட தேர்தல் அறிக்கை வெளியானுச்சு, காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை வெளியானுச்சு. அதற்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி கேரண்டி, இப்போ நடக்கிற ஆட்சி சாம்பலான ஆட்சி, அடுத்து இது ட்ரெய்லரு, அடுத்து வரப்போகிறது தான் மெயின் பிக்சர்னு சொல்லி நாட்டோட வளர்ச்சியை மையப்படுத்தி அந்த அரசியலில் சில விஷயங்களை பேசினாங்க. ஸோ படிப்படியாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனோட பேட்டர்ன் மாறுது. அதாவது வேறு சில பகுதிகளில் எலெக்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. 2, 3, 4 அப்படிங்கிற பேட்டர்னில் போகுது. 2வது கட்டம், 3வது கட்டம், 4வது கட்ட எலெக்ஷன் நடக்கும்போது தான் பிரதமர் நரேந்திர மோடி பேசுபொருளில் ரொம்ப கணக்கச்சிதமாக இந்து முஸ்லீம், அதாவது இந்துத்துவா ஏற்கிறது, இந்துத்துவா வெறுக்கிறது, இதை நோக்கி பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய பேசுபொருளை உருவாக்க ஆரம்பித்தார். வேறு எதுவுமே உங்களால் பேச முடியாது, கிளர்ச்சிலாம் இங்கே நாங்கள் பேச மாட்டோம். இந்துத்துவாவை ஏற்கிறியா, நீ வா பேசு. இந்துத்துவா மறுக்கிறியா, ஒன்று நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, இல்லை நீ இதை நோக்கி என்னை கேள்வி கேளு. நீ இந்துத்துவா மையப்படுத்தி என்கிட்ட கேள்வி கேளு, இந்துத்துவா விட்டுட்டு நீ வேற எதுவுமே இங்கே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் 2வது 3வது 4வது கட்ட தேர்தல் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்காங்க. இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் கொடுக்குறாங்க. வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் பண்ண பிறகு 5, 6, 7 இந்த நடக்க போகிற காலகட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியோட விளக்கம் சொல்லி நம்ம பேசுகிற அளவில் இது பெரிய லெவலில் இருக்குது. பிரதமர் நரேந்திர மோடியோட செய்தி திருச்சி வெளியாகுது.
தவறாக வெளியாகுது, ரொம்ப ரொம்ப தப்பாக அபத்தமாக அவர் பேசினதா சொல்லி காங்கிரஸ் கட்சி பெரிய லெவலில் பேசுதுன்னு வச்சுக்கிட்டா ஒரு தலைவர் என்ன பண்ணுவார்? அடுத்த நாளே ஐயோ நான் இப்படி சொல்லுங்க, நான் இப்படி சொன்னேங்க அப்படின்னு சொல்லி மறுப்பு செய்தி வெளியிடுவாரா? இல்லை அந்த செய்தி பேசுபொருளாகி பெரிய லெவலில் பேசி கீசி ஒரு மாதம் போய் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போன பிறகு பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் கொடுப்பாரா? ஸோ பிரதமர் நரேந்திர மோடி நம்ம பேசுனது வேறவா கன்வே ஆகுதுன்னா பிரதமரை விடுங்க, நீங்களே நானே என்ன பண்ணுவோம், நேரடியாக போய்ட்டு இல்லைங்க நான் அப்படி பேசலைங்க, நான் இப்படி பேசுனேங்க, தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி நம்மளே பேசுவோம்ல. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளக்கம் தாமதமாக வந்ததை காரணமாக வச்சு பார்த்தாவே இது தேவையில்லாத ஒரு ஆணின்னு தான் தோணுது. எல்லாத்தையும் பேசிட்டு நான் அப்படி பேசலைங்கன்னு மட்டும் சொன்னால் மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி நினைக்கிறாரா, அல்லது ரொம்ப ஓவராக போயிட்டோமோ அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாரா? ரெண்டில் ஏதோ ஒரு பக்கம் தான் இருக்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் இவங்களாம் எதை நோக்கி செயல்படணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே போராடுறோம்னா, இங்கே அடிப்படையாக நீங்கள் ரெண்டு பேருமே நாட்டோட ஆட்சி அதிகாரத்துக்கு யார் வர்றான்னு சொல்லி தான் சண்டை போட போகிறீங்க. இங்கே இந்த கோவிலை கட்டுங்க, இந்த மசூதி இடிங்கன்னு சொல்லி பேசுகிறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அந்த கோவில் அங்கே இருக்கட்டும், அந்த மசூதி அங்கே இருக்கட்டும். ஸோ பிரதமர் நரேந்திர மோடியை தாண்டி அமித்ஷா, அசாமோட முதல்வர்லாம் ரொம்ப 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 கீழே இறங்கி பேசுகிறாங்க. மதுராவில் மசூதி இடிக்கணுங்கிறாங்க, ஞானாபாபியில் மசூதி இடிக்கணுங்கிறாங்க, இந்த கோவில் எங்கே விட்டுங்கிறாங்க, அந்த கோவில் எங்கே விட்டுங்கிறாங்க. ஸோ இருக்கிறது இருக்குதா இருக்கட்டும், அங்கே மசூதி இருக்குதா மசூதி இருக்கட்டும், அங்கே சர்ச் இருக்குதா சர்ச் இருக்கட்டும், அங்கே கோவில் இருக்குதா கோவில் இருக்கட்டும், எது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டுமே. இதை மாற்றி, இதை உருவாக்கி, இதை உடச்சி ஏன் தேவையில்லாத இந்த வேலைகளை செஞ்சு தேவையில்லாத பதத்தட்ட சமுதாயத்தில் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. உங்களோட ஆங்கிள் இங்கேருந்து இங்கே நகர்ந்தால் நல்லா இருக்குங்கிறது தான் நம்மளோட ஒரே போராட்டம். நம்ம என்ன சொல்ல வரோம், வேலைவாய்ப்பை பற்றி ராகுல் காந்தியும் பிரதமர் நரேந்திர மோடியும் பிரச்சாரத்தில் பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தவங்களோட வீட்டுக்கு குடிநீரை கொண்டு போய் சேர்த்துட்டோமா, என்ன செஞ்சுருக்கோம், எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பேசுங்க. பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறது எங்களோட அன்றாட வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்துது, அதை எப்படி குறைக்கலாம், அதற்கான திட்டங்கள் என்ன, அதற்கான வியூகங்கள் என்ன, அதை பற்றி பேசுங்க. கேஸ் எங்கள் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்துது, அதை பற்றி பேசுங்க. வெங்காய ஏற்றுமதி அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனோட பேட்டர்ன் மாறுற காலகட்டத்தில் மத்திய அரசு அனுமதி கொடுக்குது, அதற்கு முன்னாடி அனுமதி கொடுக்கல வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு. ஸோ எலெக்ஷன் கேட்டகரி ஏற்றபடி பிரதமர் நரேந்திர மோடி வெங்காயத்தில் கூட வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஏற்கும் வகையில் இல்லை. அதிகாரத்தை விட்டுட்டு அதிகாரம் இல்லாமல் ரெண்டு பேரும் சண்டை போடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம மீண்டும் மீண்டும் மறுபடியும் வலியுறுத்துகிறோம். ஏன்னா தேர்தல் நடத்தை விதிமுறை அமலாகிறது, ஒரு கட்சிக்கு அதிகாரம் கொடுத்து ஒரு கட்சிக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்குமே அதிகாரத்தை பறிச்சுட்டு ரெண்டு பேரும் ஆயுதம் இல்லாதவங்களாம் சண்டை போடுங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த தேர்தல் நடத்தை விதிமுறையை அமலாகுது. அது எல்லாமே இங்கே சுக்குநூறாக்கப்படுது. ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். எங்களோட வேலைவாய்ப்பில் எப்படிப்பட்ட பங்களிப்பை நீங்கள் அதிகப்படுத்துவீங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ எங்களோட வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டக்கூடிய நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக திட்டமிடுங்க. எங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டம் போகிறதுக்கு நீங்கள் என்ன ஐடியா வச்சுருக்கீங்க, நீங்கள் பேசுங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ரேஷன் கடையில் 11 வகையான பொருட்களை கொடுப்போம்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி சொல்லுது. ஏழைகளோட வங்கி அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபாய் பணம் போடுவோம்னு சொல்லுது. பிஜேபி தன்னுடைய தேர்தல் பரப்புரையில் எதிர்காலத்துக்கு 5 வருஷத்துக்கு நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களா? ஒன்றே ஒன்று தான் செய்கிறாங்க. இந்து, முஸ்லீம், பாகிஸ்தான், ஜெய் ஸ்ரீராம், ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா, இந்த கோஷங்களை தவிர வேறு எதுவுமே பிஜேபி இந்த எலெக்ஷன் டயத்தில் பயன்படுத்தவே இல்லை. முழுக்க இதை நோக்கி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்துவோட சொத்து எடுத்து முஸ்லீம் கொடுத்துருவோம், முஸ்லீம் எடுத்து இந்துக்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இதை சுற்றி தான் தங்களோட பேசுபொருளை உருவாக்குறாங்க. ஸோ எங்களோட அடிப்படை பிரச்சனைகளை பற்றி, நாடு கொஞ்சம் கொஞ்சமாக வளருது பொருளாதாரம் காரணமாக, கிட்டத்தட்ட தாராயமயமாதல் கொள்கையை நம்ம ஏற்று 30 வருஷத்தை கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உள்கட்டமைப்பு வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? காங்கிரஸ் நீங்கள் என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? நீங்கள் இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிங்கனாவே, உங்களோட ஐடியாலஜி ரொம்ப சரியாக இருந்தாவே நாங்கள் முடிவெடுத்துப்போம். இவன் எப்போ பாரு இந்துத்துவ அரசியல் தான் ஏன் பேசுகிறான், வளர்ச்சி பண்ணுறானா பண்ணலையாங்கிறதெல்லாம் தாண்டி இந்த இந்துத்துவ அரசியலை பேசுகிறதுல இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதை பார்த்தாவே இயல்பாகவே நமக்கு ஒரு வெறுப்பு வந்துடுது. எவ்வளோ தான் ஏன் போட்டு அடிப்பீங்க, வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாதையா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம கேட்க தோணுது. ஸோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எலெக்ஷன் கேட்டகரி மாறும்போது நான் அப்படி பேசலைங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது எந்தளவு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. என் மனசில் இருந்த விஷயங்கள் அத்தனையுமே நான் ஷேர் பண்ணிட்டேன். எங்களோட அடிப்படை பிரச்சனைகளை அடிப்படையாக வச்சு தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ளுங்க. என்னென்ன மாதிரி திட்டங்களை வச்சுருக்கீங்க எங்கள் வாழ்க்கையை சுலபப்படுத்த அப்படிங்கிறத நீங்கள் பேச ஆரம்பிங்க. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, ஆம் ஆத்மியாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இதை நோக்கி உங்களோட காயை நகர்த்துங்க. இதை நோக்கி உங்கள் பேசுபொருளை கொண்டு போங்க. தேவையில்லாத மத பதட்டத்தை, தேவையில்லாத ஜாதி பதட்டத்தை, தேவையில்லாத விஷயங்களை இங்கே ஏற்படுத்தி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறது எந்தளவு சரியாக இருக்கும்? இங்கே நான் ஒன் சைடு எடுத்து தான் பேசியிருக்கேன். என் ஒன் சைடு எந்தளவு சரியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும்.
அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.